பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ரட்சகரமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறி பெற்ற வல்லமுள்ள நாமத்தினால இந்த நாள் கர்த்தருடைய வார்த்தை மூலம் உங்களை சந்திக்குது மிக்க மகிழ்ச்சி. இந்த நாள் கர்த்தர் நம்ம கொடுத்த வார்த்தை சங்கீதங்களின் புத்தகம் 121 சங்கீதம் 8 வசனம். கர்த்தர் உன் போக்கையும் வரத்தையும் இதன் முதற்கொண்டு என்றைக்கும் காப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு இந்த வாக்குத்தத்தத்தை அனுதினமும் நம்ம வாழ்க்கையில் நம்ம வாழ்வில் வாஞ்சிக்கக்கூடிய ஒரு வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தம் அநேக சூழ்நிலையில் ஒவ்வொரு நாளும் நமக்கு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையை கர்த்தர் நமக்கு கொடுக்குற ஒரு வாக்குத்தத்தமாக இருக்குது. நமக்கு உதவி செய்கிற கர்த்தராக இருக்கார், பாதுகாக்கிற கர்த்தராக இருக்கிறாரு. கர்த்தரிடமிருந்து வருகிறது. நமக்கு என்ன வருகிறது? உதவியும் பாதுகாப்பும் கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது என்ற நம்பிக்கை நமக்கு உண்டாகுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கும் இந்த வாக்குத்தத்தம் நம் அன்றாட வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்திலையும் அன்றாட வாழ்க்கையில் அனுதின வாழ்க்கையில் நம்மளோட தினசரி செயல்பாடுகளாக இருக்கிறது. என்ன? நம்ம வேலைகளில், நம்ம பயணங்களில், நம்ம வேலைகளில், நம்ம செயல்பாடுகளில், நம்ம பயணங்களில், நம்ம வாழ்க்கை முழுவதும் எப்போது நமக்கு ஆண்டவர் பாதுகாப்பு கொடுப்பார் என்ற உறுதியை நமக்கு கொடுக்குது, நிச்சயத்தை கொடுக்கிறதா இருக்கிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம போகும்போதும், நம்ம வரும்போதும், வீட்டை விட்டு வெளியே போகும்போதும், உள்ளே வரும்போதும், அதாவது உங்கள் எல்லா வேலைகளிலும், செயல்பாடுகளிலும், பயணத்திலையும் தேவன் நமக்கு என்னத்தை கொடுப்பாரு? ஒரு நித்தியமான பாதுகாப்பு கொடுப்பார். ஹல்லேலூயா. ஒரு நித்தியமான பாதுகாப்பு கொடுப்பார். அதனால தான் வசனம் சொல்லுது, கர்த்தரின் பாதுகாப்பு அது தற்காலிகமானது அல்ல, அது நித்தியமானது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய பாதுகாப்பு அது தற்காலிகமானதல்ல. மனுஷனுடைய பாதுகாப்பு தற்காலிகமான பாதுகாப்பு, அது நித்தியமான பாதுகாப்பு கிடையாது. ஆனால் கர்த்தரின் பாதுகாப்பு நித்தியமான பாதுகாப்பு, அது ஒரு நாள் தற்காலிகமான பாதுகாப்பே கிடையாது. அன்பு தெய்வ ஜனமே, அதனால தான் வசனம் சொல்லுது, இது முதற்கொண்டு என்றைக்கு காப்பார். அப்படின்னா என்ன? இப்போது முதல் என்றைக்கும் தொடரும் தெய்வீக பாதுகாப்பு. இப்போதிலிருந்து நித்தியம் வரைக்கும் நம்மளை பாதுகாக்கிற பாதுகாப்பு அது. நித்தியம் வரைக்கும் நம்மளை தொடர்ந்து பாதுகாக்கக்கூடிய பாதுகாப்பு நமக்கு ஆண்டவர் கர்த்தர் கொடுக்குறார். அவர் நம்ம எல்லா தீமைகளிலும் எல்லா காலங்களிலும் உங்களை என்னைய பாதுகாப்பார் என்று இன்றைக்கு வார்த்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் வேதத்தில் பார்த்தீங்கன்னா தேவன் இந்த சங்கீதத்தில் கொடுத்தப்போ தேவன் காலேபை பாதுகாத்தார், தாவீதை பாதுகாத்தார், சாலமோனை பாதுகாப்பார், சவுல் என்று சொல்லப்படுகிற அந்த பவுலை தேவன் பாதுகாத்தார், எரேமியா கர்த்தர் பாதுகாப்பார். ஏன் அவங்கள பாதுகாத்தார்னா, வேதம் சொல்லுது, இந்த சங்கீதம் 121 சொல்லப்பட்டிருக்கு, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். இவர்களெல்லாம் தேவனை நோக்கி கண்களை ஏறெடுத்து பார்த்தார்கள். அவர்களுக்கு தேவன் ஒரு தெய்வீக பாதுகாப்பை கர்த்தர் கொடுத்தார். ஒத்தாசை வரும் பர்வதம் நோக்கி பார்த்தவர்கள். வேதம் சொல்லப்பட்டிருக்கு, சங்கீதம் 123:1 சொல்லப்பட்டிருக்கு, பரலோகத்தில் வாசமாக இருக்கிறவரே உம்மிடத்துக்கு என் கண்களை ஏறெடுக்கிறேன். கண்களை ஏறெடுத்து கர்த்தரை நோக்கி பார்த்தவர்கள். இவர்களுக்கு தெய்வீக பாதுகாப்பை கர்த்தர் கொடுத்தார். இன்றைக்கு போக்கையும் வரத்தையும் பாதுகாக்கிற கர்த்தர், இது முதற்கொண்டு என்றைக்கும் பாதுகாக்கிற கர்த்தரை நோக்கி நம்ம கண்களை ஏறெடுக்கணும். வேதத்தில் பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன். குழந்தை இல்லாத ஆபிரகாம் கண்ணோக்கி பார்த்தார். தூதன் மூலம் கிருபையின் வாக்கு தத்தத்தை அவர் பெற்றுக்கொண்டார். ஆதியாகமம் 18 வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கு, தேவன் பேரில் தேவன் சாராள் பேரில் தேவன் கடாட்சமானார் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. வாக்கு தத்தத்தின் பிள்ளையை பெற்றுக்கொண்டார். தன் கண்களை ஆபிரகாம் கண்ணோக்கி தேவனை பார்த்தார். நீங்களும் நானும் கண்ணோக்கி பார்க்கிறோமா? தாவீது மிகப்பெரிய பிரச்சனைகள் நடுவிலும் தீர்வு கிடைக்க அவர் யாரை நோக்கி பார்த்தார்? ஏபத்தை கொண்டு வந்து விசாரித்து கர்த்தரை நோக்கி பார்த்தார். அநேக சூழ்நிலையில் யாரையும் நம்பி அவர் யாரையும் நோக்கி பார்க்கறதுக்கு முன்பாக அதிகாலையில் தேவனை நோக்கி பார்த்தார். தாவீது கண்ணோக்கி பார்த்தார். லாசரு உயிரோடு எழும்ப இயேசு பிதாவை கண்ணோக்கி பார்த்தார். நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு போக்கையும் வரத்தையும் பாதுகாக்கிற தேவன் நம்மளோடு உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவனை நம்ம முதலாவது
நம்ம பரலோகத்தில் வாசமாக இருக்கிற தேவனை நம்ம கண்ணோக்கி பார்க்கணும். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக உங்கள் கண்களை ஏறெடுங்க. அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான் வேதம் சொல்லுது. நீங்கள் அதிகாலையில் தேவனை கண்டடைத்தக்க விதமாக தேடணும். அவரை கண்ணோக்கி பார்க்கும்போது இந்த உலகம் தரக்கூடாத தெய்வீக பாதுகாப்பை தேவன் உங்களுக்கு கொடுப்பார். தற்காலிகமான பாதுகாப்பு அல்ல தேவனுடைய ஜனமே, அது நித்தியமான பாதுகாப்பு. ஹல்லேலூயா, அது நித்தியமான பாதுகாப்பு. அன்பு தேவனுடையவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையிலும் நாம் வெளியே செல்லும் போதும் உள்ளே வரும்போதும் சில நேரத்தில் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு தூண்டுதல் இருந்துச்சு, இப்படி ஒரு யோசனை இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சில நேரத்தில் ஆண்டவர் நமக்குள்ளே ஏவுவார், வார்த்தை மூலம் சொல்லுவார். சில நேரத்தில் ஏவுதலை கொடுப்பார். அந்த நம்பிக்கை, அந்த விசுவாச உறுதியை நம்ம பற்றிக்கொள்ளணும். பாதுகாப்பு நம்மோடு இருக்கும். அந்த வார்த்தையை நமக்கு பாதுகாப்பு நம்மோடு இருக்கும். அந்த வார்த்தையை பிடிச்சு கொள்ளணும் நம்ம. அதனால தான் வழிகளெல்லாம் அவரை நினச்சிக்கொள், அப்போது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு அழகான ஒரு வசனம் சொல்லுது, அவர் நியாயத்தின் நெறிகளை தற்காத்து தம்முடைய பரிசுத்தவான்களின் பாதையை தேவன் காப்பாற்றுகிற தேவனாக இருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அதிகாலையில் ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறேன்ப்பா, அதிகாலையில் உம்மை தேடுவேன் தாவீது ஜெபித்தார். ஆண்டவரே, அந்தி சந்தி மத்தியான வேளையில் தாவீது ஜெபித்தார். இந்த பரிசுத்தவான்கள்லாம் கர்த்தரை நோக்கி பார்த்தார்கள். இன்றைக்கு நான் கர்த்தரை நோக்கி பார்க்குறேன். என்னை பாதுகாக்கிற கர்த்தர் பூமியில் உண்டு. நித்தியமாக என்னை பாதுகாக்கிற கர்த்தர் என்னோடு உண்டு. நித்தியத்துக்கு நேராக என்னை பாதுகாப்போடு நடத்துகிற தேவன் என்னோடு உண்டு. அப்படி காலேபு நோக்கி பார்த்தார், யோசுவா நோக்கி பார்த்தார், சாலமோன் நோக்கி பார்த்தார், தாவீது நோக்கி பார்த்தார், எரேமியா நோக்கி பார்த்தார், பவுலை நோக்கி பார்த்தார். பரலோகத்தில் வாசமாக இருக்கிறவர்களை தேவன் நோக்கி பார்த்தார். ஒத்தாசை வரும் பர்வதத்தை நோக்கி பார்த்தாங்க. உதவி, சகாயம், பாதுகாப்பு கத்தரிடத்திலிருந்து வருகிறது என்பதை அறிஞ்சு கொண்டவர்கள் கத்தரை நோக்கி பார்த்தார்கள். நாங்கள் நோக்கி பார்க்குறோம் ஆண்டவரே, நீங்கள் எங்களுக்கு தெய்வீக பாதுகாப்பை, அந்த நித்தியமான பாதுகாப்பை, எல்லா காலங்களிலும் எங்களை பாதுகாக்கிற அந்த தேவனை நாங்கள் நோக்கி பார்க்குறோம் என்று சொல்லுங்கள். நிச்சயம் நித்தியம் வரைக்கும் உங்களுக்கு பாதுகாப்பு. அது தற்காலிகமானதல்ல, அது நித்தியமான பாதுகாப்பு என்னாலும் உங்களுக்கு உண்டாயிருப்பது நிச்சயமே. கண்களை மூடி நல்ல தகப்பனை கேட்ட சத்திய ஜீவ வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். உடைய சமூகத்தில் எங்களை ஒப்பு கொடுக்குறோம் ஐயா. அந்த நித்திய பாதுகாப்பு வேண்டி நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. அநேக சூழ்நிலை எங்கள் குடும்பத்தை பாதுகாக்கிறவர், பிள்ளைகளை பாதுகாப்பு இருக்கிறவர், குடும்பத்தில் இருக்கிற நபர்களை பாதுகாக்கிறவர், அநேக வாகனங்களை பாதுகாக்கிறவர், தொழில் அதிபர்களை, தொழில் செய்கிற பிள்ளைகளோட கரங்களில் கொடுத்துருக்கிற தொழிலுக்கு உண்டான உபகரணங்களை ஆண்டவரே, பொருட்களை பாதுகாக்கிற கத்தர் ஆண்டவரே, இன்றைக்கி செக்யூரிட்டி கார்டாக நீங்கள் இருக்கிறீங்கப்பா. நல்ல பாதுகாவலராக நீங்கள் எங்களுக்கு இருக்கிறீங்களப்பா. உங்களை நம்பி எங்களை ஒப்பு கொடுக்குறோம். அந்த நித்தியமான பாதுகாப்பு அப்பா எங்கள் மேலே, எங்கள் குடும்பத்து மேலே, பிள்ளைகள் மேலே, வாகனத்து மேலே, எங்கள் போக்குள்ள, எங்கள் வரத்தில் உண்டாகட்டும் ஐயா. அப்பா, இந்த பரிசுத்தவான்களெல்லாம் கண்களை உமக்கு நேராக ஏறெடுத்தது போல நாங்களும் கண்களை உமக்கு நேராக ஏறெடுக்கிறோம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் எங்களுக்கு ஒத்தாசை வரும், சகாயம் வரும், பாதுகாப்பு வரும், உதவி வருமே. அதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறோம். உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. உம்முடைய நித்தியமான பாதுகாப்புக்காய் நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் கரங்களில், கர்த்தர் சமூகத்தில் ஒப்பு கொடுப்பீர்னா எதை குறித்து நீங்கள் பயப்பட தேவையில்லை. இயேசுனுடைய பாதுகாப்பு அது நித்தியமான பாதுகாப்பு. உங்களுக்கு உண்டான யாவற்றையும் வேலி அடைச்சி பாதுகாக்கிற ஒரு பாதுகாப்பு இந்த பூமியில் ஒரு செக்யூரிட்டியால் கொடுக்க முடியாது, குடும்ப நபர்களால் கொடுக்க முடியாத பாதுகாப்பை பரலோகத்தின் தேவன் உங்களுக்கு எனக்கு கொடுத்துருக்கிறார் என்பது அது நிச்சயமே சத்தியமே. அதை ஒரு நாளும் மறந்துடாதபடிக்கு அவரை நோக்கி பாருங்கள். அவருடைய பாதுகாப்பை பெற்றுக்கொள்ளுங்க. சந்தோஷத்தோடு, சமாதானத்தோடு, பயமின்றி வாழுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. God bless you. Have a blessed day.